இன்னைக்கு நாள் ஒரு இனிய நாள், நல்லா ரொம்ப நாளாகிட்டு இப்போ நல்ல நின்று மழை பெய்ஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் அ மேசிவ் அனியன். இது கூட அதே மாதிரி தான், தேர் ஆல் சேம் சைஸ். ஓ பெருசு இருக்கு, வெரி குட், கமானே சார். இன்னொரு அதே ஃபேமிலியில் ஒரு பையன் இருப்பான், ஒரு அர்னால்டு சிவாஜி நகருக்கே போட்டி கொடுக்குற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி வளர்க்குவார் பாடியை. அந்த மாதிரி ஒரு மெலீஸ் ஆகிட்டா இருப்பளுக்கு, டயட்டிங் எல்லாம் பண்ணி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டுருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி, வாங்க பார்க்கலாம். செகண்ட் ஜூலைங்க, இட்ஸ் எ வென்ஸ்டே. இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சுங்க, ஓவர் நைட் கூட நல்ல மழை. இன்னைக்கு நாள் ஒரு இனிய நாள், நல்லா ரொம்ப நாளாகிட்டு இப்போ நல்ல நின்று மழை பெஞ்சிச்சு. ஆனால் இப்போதுக்குள்ளே காஞ்சிட்டு இருக்கு, பட் கிரவுண்ட் இஸ் ஸ்டில் வெட். நான் எப்படி இருந்தாலும் ஈவினிங் வர மாதிரி வந்தேன். நான் தண்ணி ஊற்றுற வேலை இல்லை, ஸோ கொஞ்சம் க்ளீன் அப்பு, கிளைகள் எடுக்கிறதெல்லாம் பண்ணேன். அண்ட் இத்த அறுவடை பண்ணேங்க. சைஸை பாருங்க, எங்களுக்கு ஏன் கையளவுக்குதுங்க அது. ஸோ திஸ் இஸ் அ மேசிவ் அனியன். இது கூட அதே மாதிரி தான், தேர் ஆல் சேம் சைஸ். ஸோ அங்கேருந்து எடுத்தது தான். இதுங்கெல்லாம் பூ விடாதது மோஸ்ட்லி. ஐ ஆம் திங்கிங் பிகாஸ் பூ இல்லை இல்லைங்களா, இதெல்லாம் ஆம்பளை அனியன்ஸ் போல் இருக்குது. பூ இருக்கிறது தான் நிறைய இருக்குது அங்கே. அது சைஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, மெயின்லி பிகாஸ் ஹோல் எனர்ஜி வெண்ட் இன் டு மேக்கிங் இன் டு சீட்ஸு. பட் திஸ் இஸ் குட் சைஸுங்க, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட். லைக் ஆக்சுவலி நான் அனியன்ஸ் ஜாஸ்தி சக்ஸஸ் இருந்தில்ல, பட் வென் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் இட் இஸ் திஸ் பிக்ங்க. சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கூட இதே செட்டு வாங்கி வைக்கலான்னு இருக்கிற வின்டருக்கு. ஆர் இஃப் ஐ ஆம் லக்கி ஐல் கெட் லாட் ஆஃப் சீட்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் தென் ஐல் ப்ராப்ளி க்ரோ தோஸ் சீட்ஸ். இந்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு ப்ராப்பராக பிளான் பண்ணி நல்லா வளர்க்கலான்னு இருக்கிறாங்க. ஸோ குட் லக் டு மீ, பட் திஸ் இஸ் சூப்பர். ஸோ அந்த அறுவடை கூட ஒரு பட்டாணி 4 பீன்ஸும் கிடச்சிச்சிங்க. பீன்ஸ் இப்போ தான் ஸ்டார்டிங் ஃபேஸில் இருக்குது, கொஞ்சம் எலசாக தான் இருக்குது. பட் யா, ஐ திங்க் இட் இஸ் ரெடி. திஸ் இஸ் த டைம் தே ஷுட் பி டேக்கன் அவுட் ஆஸ் வெல். ஆனால் நல்ல சைஸ் பீன்ஸுங்க, அண்ட் இட் இஸ் வெரி வெரி அர்லி. லாஸ்ட் இயர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜூலையில் தான் நான் பீன்ஸ் அறுவடை பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லிட்டு போனேன், நான் வரத்துக்குள்ளே காஞ்சிட போகுது இது இன்னும். ஸோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் ஜூலை நான் அறுவடை பண்ணது பீன்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ வெதர் நல்லா இருக்கிறதுனால இந்த வாட்டி எவ்ரி திங் இஸ் ஹேப்பன் குவிக்லி. ஐம் நாட் கம்ப்ளைனிங், ஐம் ஜஸ்ட் அப்ரிஷியேட்டிங் த சன்லைட். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சன், ஹூ இஸ் ஆல்மோஸ்ட் செட்டிங். அங்கே பின்னால் இருக்கிற மரத்த பின்னால் ஒரு இடத்துல, தேர் ஹி இஸ் as beautiful as ever. தேங்க்யூ சூரிய பகவான். இந்த கலைகள் எபிசோடில் பர்டாக் பற்றி சொல்லியிருப்பேங்க. நல்லா பெரிய பெரிய இலையே இருக்கும், அப்புறமா காய்ங்க இந்த மாதிரி விடோன்னு. ஸோ இதை விட்டு இது பாருங்கள், நான் ஃபுல்லாக பெரிய பெரிய இலைங்க ஸ்டார்டிங்கில் இனிஷியலி வந்துருந்துச்சுங்க. அது கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன், பட் திருப்பம் வந்துட்டு இருக்குங்க. இந்த வெதர் இஸ் குட், ஸோ கலைகள் கூட நல்ல கொண்டாட்டம். அது திஸ் இஸ் அ யங் ஃப்ளவருங்க. இது நல்ல மேலே எங்கள் டிப்லேருந்து பிங்க் கலர் ஃப்ளவர் வரும், நல்லா அப்படியே கை இப்போ கூட பிடிக்குதுங்க. So for people who don't know what burdock is, this is the inspiration behind velcro. Velcro strap இதை வச்சு தான், ஏன்னா நல்லா பிடிக்குது பாருங்கள், கை இப்போ ஃபீல் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுக்கிறேன், ஏன்னா அந்த பக்கம் செடி இருக்கிறது நம்ம எதுலேருந்து வளர்ந்து அந்த பக்கம் போய் அவங்களது பொட்டேட்டோ செடியெல்லாம் கொஞ்சம் இது பண்ண பார்க்குது. ஸோ ஐல் கெட் ரிட் ஆஃப் இட் நவ். இந்த பிளாக் ஸ்பானிஷ் ரேடிஷ் பற்றி ஒரு அப்டேட்டுங்க. இப்போ தான் ஒரு இது ட்ரை பண்ணுங்க பாருங்கள், இது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இதை ஒடிச்சு பார்த்தோன்னா உள்ளே நல்லா சீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பிளாக்காக தெரியுதுங்களா, இந்த இது பாருங்கள், அது தாங்க சீட்ஸு. ஸோ இட்ஸ் குட்.
ஸோ நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே பாருங்க சீட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ஒரு இதையும் பாடியும் ஒடிச்சு போட்டு இந்த மாதிரி சீட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த நாளைக்கே வந்து வைக்கலான்னு இருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன், கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து வச்சிடலான்னு இருக்கிறேன். 5th ஜூலைங்க, இட்ஸ் எ சாட்டர்டே. நல்லா காலையிலேருந்து இப்படி தான் இருக்குங்க. நல்லா மழையும் பேஞ்சிச்சு, ஆனால் பட் இங்கே வந்து பார்த்தா நல்லா வறண்டு போன மாதிரி இருக்குது. நல்லா பேஞ்ச மாதிரி இருந்துச்சு காலையில் மழை. பட் பாருங்கள், நல்லா இங்கே வந்து பார்க்குறப்ப தான் ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒன்றும் பேயில போல இருக்குது. இதெல்லாம் கூட பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுன்னு வந்தேன். நான் போகிறதுக்கு முன்னால் ஒரு கோட்டு தண்ணி கொடுத்துட்டு போகிறேங்க. இப்போ இன்றைக்கி வந்ததே நான் மெயினாக கொஞ்சம் க்ளீனப் பண்ணலான்னு தான் நிறைய வந்தேங்க. களைகள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல பிளாஸ்டிக் ஷீட் போட்டு விட்டேன் இப்போ தான். பாருங்க இங்கே திஸ் பிளேஸ் லுக்ஸ் மோர் நீட்டர்னா. இன்னும் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, பட் மெதுவாக பண்ணலாம் இருங்க ஒன்றுண்ணா. இன்னொரு பிக்கெஸ்ட் வேலை பண்ண வேணுது. நான் எதனா ஒரு பொட்டேட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வச்சு 4 மாதம் ஆச்சு. லைவ் ஷோ காட்டுறாருங்க. மோஸ்ட்லி அந்த பெருசு பண்ணலான்னு இருக்கிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா இலையோ வளர்ந்துருக்கு, காஞ்சி போயிடுச்சு, இப்போ இலை மஞ்சாவாயிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் த ஃபஸ்ட்டு, திஸ் வாஸ் த செகண்ட். அதை நான் க்ரீன் ஹவுஸ் உள்ளே வச்சு வளர்த்தேன். அதுக்கு தான் இலைங்க நிறைய இருக்கும். இது வெளியே வச்சே வளர்த்தேன். இலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் இப்போ புதுசாக ஏதோ துளுத்துட்டு வந்துடுதுங்க. ஸோ ஐம் கோயிங் டு லீவ் திஸ் ஃபார் அனதர் சம் மோர் டைம். கடைசியாக அத்தை பண்ண போகிறேன் மோஸ்ட்லி. அதில் அவ்வளோதான், அதில் லைஃப் காணும் இப்போத்துக்கு. ஓகே, கமான் ஐசே. ஒன்று இருக்கிற மாதிரி தோணலையில்ல, எப்படியோ வளர்ந்துச்சு. அப்போ கூட சின்னதாக தான் இருக்குங்க. ஓ, பெருசு இருக்கு. வெரி குட், கமான் ஐசே. ஓ, வெயில் வர வந்துச்சு. அதில் சரியாக தெரியாது உங்களுக்கு. நல்லா பெருசாக இருக்குங்க. சரி இருங்க, நான் 2 கையை யூஸ் பண்ணுறேன். இருங்க, 2 கையை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா கடைசியில் காட்டுறேன். இவ்வளோ தாங்க. அதில் எல்லாத்துக்கும் பெருசு இவ்வளோ தான் போல இருக்குது. ஏன்னா ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். அவ்வளோ ஒன்றும் சைஸ் இல்லை கம்பேர் டு த மணல். கம்பேர் பண்ணி பார்க்குறேங்க இப்போ தான். ஸோ இட்ஸ் நாட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் இல்லைங்க 4 மாதம் விட்டு. பட் ஏதோ எஃபர்ட் போடல, வெறும் போட்டு விட்டு வேறு சைடில் பிடிச்சி வச்சு விட்டு அவ்வளோதான். அது பாட்டு அது வளர்ந்துச்சு சைலண்ட்டாக, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். எனிவே அதே சாட்டர்டே தாங்க செகண்ட் பிளான்டிங் ஆஃப் த சீசன் பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹாவ் லீக்ஸ் அண்ட் தென் சார்ட்ஸ். ரெயின்போ சார்டுன்னு வாங்கத்தேன். இட்ஸ் எ லீஃபி வெஜிடபிள் பேசிக்லி. வெளியே வச்சு தான் வளர்க்கலான்னு இருக்கிறேன் இப்போத்துக்கு. கொஞ்சம் சரியாக வளரலாம். பாதி இல்லை போட்டு பாதி பிளாஸ்டிக்கா கேஜில் போடலான்னு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கேஜி அங்கே ஒரு செகண்ட் கேஜி ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதில் போடலான்னு இருக்கிறேன். ஸோ த லீக்ஸ் வில் பி கோயிங் இன் டு திஸ் ஏரியா and the chards will be going into that area. அந்த பக்கம் இது இருக்குது. எப்படி இருந்தாலும் மேத்தி, வெந்தயம் செடி, வெந்தயம் கீரையை அப்பிக்கலான்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் நல்ல கடகடான்னு வளர்ந்து பூ விட்டுச்சு. ஸோ பேசாமல் வெந்தயமே வளர்த்தலான்னு இருக்கிறேன். இவருங்க இன்னும் வளர்ந்துன்னு தாங்கிறாருங்க. அப்படியே சீட்ஸுக்காக வெயிட் பண்ணின்னுக்கிறேன். அதான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துன்னு போய் லீவ்ஸை சாப்பிட்டு சீடு உரிச்சு வச்சுக்கலான்ங்கிறேன் நெக்ஸ்ட் சீசனுக்கு. ஸோ இதை போட்டு நான் காட்டுறேங்க. நட்டு வச்சுட்டேங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக லீக்ஸு.
லீக் வந்துட்டு பேசிக்கலி வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது அது மெலிசான சித்தப்பா பையன். நல்லா பேஸ் பெருசாகாது, பேஸ் கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், பட் லீஃப் நல்லா வளரும். இட்ஸ் வெரி வெரி லீஃபி. அதே அப்படியே கட் பண்ணி நல்லா சாப்பிட்லாம். அது சூப்பு கீப்பெல்லாம் போடுறாங்க இங்கே, இதில் நிறைய பீஃப் சூப்லலாம் நிறைய போடுவாங்க. ஸ்காட்ச் சூப்புன்னுவாங்க இங்கே. ஸ்காட்லாண்ட்லேருந்து வர பார்லி போட்டு பீஃப் வெஜிடபிள்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, லீக்ஸ் எல்லாம் போட்டு நிறையா பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். அண்ட் தென் அங்கே வந்துட்டு சாட்ஸை பேசிக்கலி அதே லீஃபி வெஜிடபிள் தான், இலையாக நல்லா இருக்கும். அது ஜாஸ்தி ஒன்றும் குக் பண்ண மாட்டாங்க, வேணுமா தான் கொஞ்சம் லைட்டாக க்ரில் பண்ணி சாப்பிடுவாங்க, ஆர் யூ கேன் ஈட் இட் ஃப்ரெஷ். பார்க்கலாம் இருங்க, இது ரெண்டுமே எக்ஸ்பெரிமெண்ட் தான், வளருமோ இல்லையோ டவுட்டு. பட் சாட் கேன் பி ஹார்வெஸ்டட் அன்டில் எண்ட் ஆஃப் டிசம்பர். ஏன்னா ஒரு 2-3 இந்த டிஷ்ஷில் வருது, அது கிறிஸ்மஸ் டிஷ்ஷஸில் வருது. அது லீக்ஸ் இட்ஸ் 24/7 மாதிரி க்ராப். அது லைக் 365 டேஸும் வளர்க்குவாங்க. அது ஒரு ரொம்ப கோர் வின்டர் சீசனில் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடும். இன்னும் அறுவடை இங்கே அதுங்க. ஸோ இதில் லார்ஜஸ்ட்டு வந்துட்டு இது 2 தான் போட்டி போடுதுங்க. இப்போ தான் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பொட்டேட்டோஸ் வி ஹேவ் ஃபார் திஸ் சீசன் ஆஸ் ஆஃப் நவ், ஆஸ் yet. இன்னும் இருக்குது. ஐ ஹாவ் மோர், கப்புள் ஆஃப் தெம் மோர். இப்போ ரெடி ஆச்சு இல்லைங்களா, ஃப்ரீ ஆயிடுச்சு இல்லைங்களா, நானும் விட மாட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ட்டு இன்னொரு செட்டு போட்டுருவோம் இதில், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயங்க. ஸோ நல்லா பேஸெல்லாம் நல்லா பெருசாக இருக்கு பாருங்கள். அது இதுக்கு முன்னால் எடுத்துன்னு போனது அளவுக்கு இல்லை சைஸு, பட் தேர் ஸ்டில் நைஸ் அண்ட் ப்ளம்ப். இவர் பூ கூட விடல, ஷேப்பு கூட ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, மெலிசாவே இருக்கிறார் இவர். மோஸ்ட்லி மண்ணு உள்ளே இருந்தார் இவர், அதுக்கு தான் சரியாக வளரலையோ என்னமோ. ஆர் ஒரே ஃபேமிலியில் இருக்கிறாங்க இல்லையா, ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு அதே ஃபேமிலியில் ஒரு பையன் இருப்பான், ஒரு அர்னால்டு சிவாஜி நகருக்கே போட்டி கொடுக்குற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணி வளர்க்குவார் பாடியை. அந்த மாதிரி ஒரு மெலீஸ் ஆகிட்டார் இருப்பது, டயட்டிங் எல்லாம் பண்ணி. ஆனால் இது இந்த வாட்டி சூப்பர் சீசனுங்க. நம்ம பார்க்க எவ்ரி டே ஒரு அறுவடை பண்ணி எடுத்துன்னு போகிறேன் வீட்டுக்கு நான். அதை நல்லா சாப்பிட்றவங்க கூட. இப்போ பாருங்கள், வெங்காயம் பூண்டு எடுத்துன்னு போனேன் பாருங்கள். ஒரு 1.5 months 2 monthsக்கு பூண்டே வாங்கலைங்க வீட்டில். வீட்டுக்கார மத்தியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வெங்காயம் எடுத்துன்னு போய்க்கிறேன் இல்லைங்களா. இப்போ ஆக்சுவலி நான் இன்னும் ஒரு 20 நாள் இந்தியாவுக்கு போயின்னுக்கிறேன். அங்கேருந்து ரிக்வஸ்ட் வந்துக்குது, அந்த வெங்காயத்தை சேவ் பண்ணி எடுத்துன்னு வா, பெருசாகுது நல்லா, இங்கே செய்யலாம் எதனான்னு. ஸோ மோஸ்ட்லி இதை சேவ் பண்ணி எதனா ஒரு நல்ல 2-3 பெருசாக இருக்கிறதுங்கள சேவ் பண்ணி எடுத்துன்னு போகலான்னுக்கிறேன். நல்லா காய வச்சுட்டு எடுத்துன்னு போகலான்னு இருக்கிறேன். இந்தியாவில் இல்லாத வெங்காயமா, பட் எப்படி இருந்தாலும் அது ஒரு சென்டிமெண்ட்டு. நல்லா வளர்த்துக்கிறோமே பெருசான்ட்டு, அது இந்தியாவுக்கு எடுத்துன்னு போய் காட்டலான்னு இருக்கிறேன். பட் சம் ஆஃப் தீஸ் இதெல்லாம் நான் இங்கே சாப்பிட்றேன், சின்னதாக இருக்குது இதெல்லாம். இப்போ சாப்பிட்ருவேன் போய். மோஸ்ட்லி இது ரோஸ்ட் பொட்டேட்டோ, ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ் கூட வெங்காயமும் போட்டுருவேன் நான். வெஜிடபிள்ஸ் தான் இன்னும் இருக்குங்க டைமு. ஸோ லாஸ்ட் டைம் நல்லா ஞாபகம் இருக்குது, நல்ல ஒரு செட் ஆஃப் வெஜிடபிள்ஸு. ஒரு கொர்ஜெட் இருக்குது, நல்ல 2 கொர்ஜெட் இருக்குது, நல்லா ஒரு டீசன்ட் சைஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி அது டீசன்ட் சைஸ் இருக்கிறப்ப பிச்சுன்னு வந்துடுறேன் இருங்க. சரிங்க, ஸ்மைலி வச்ச மாதிரி ஒரு கொர்ஜெட்டாக வந்துட்டார். லாஸ்ட் டைம் இருக்கிற மாதிரி சைஸ் ஆகிருக்கும் இது விட்டுந்தா, பட் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் லாஸ்ட் டைம் கூட பெருசாக இருந்தாலும் உள்ளே ஹாலோ பார்ட் இருக்குது பாருங்கள், சீடெல்லாம் எடுத்து போட்டுருது, அது ரொம்ப பெருசாகிடுது. பட் எனிவே லுக்ஸ் டீசென்ட். இன்னும் 2-3 இருக்குது, அதுங்க வளரட்டும், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இது எவ்வளோ பிக்கிறோமோ அவ்வளோ இன்னும் ஜாஸ்தி வந்து விட்டுட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அறுவடை ஃபார் டுடே.